இயக்குனர் இமயம் தமிழ் சினிமாவினுடைய தவிர்க்க முடியாத படைப்பாளிகளில் ஒருவரான பாரதி ராஜா சென்னையில் உள்ள வீட்டில் இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 86. கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டவர் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் உடல்நலம் தேடி சென்னை கிழக்கு கடற்கரையில் தன்னுடைய வீட்டிலே ஓய்வெடுத்து வந்தார். கடந்த மார்ச் மாதம் அவருடைய மகனும் இயக்குநருமான மனோஜ் திடீர் மறைவை தொடர்ந்து அவர் மிகவும் மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து சில முறை மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தவர் உடல்நலம் தேடி வீட்டில் ஓய்வெடுத்திருந்த நிலையில் இன்று காலை காலமானார். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பாரதி ராஜாவினுடைய காலம் என்பது பொற்காலம் என்பார்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக பல்வேறு படைப்புகளை கொடுத்து வந்த பாரதி ராஜா இந்திய அளவிலும் முக்கியமான இயக்குநராக கருதப்படுகிறார். 6 தேசிய விருதுகள், 6க்கும் மேற்பட்ட மாநில விருதுகள், உலக அளவில் பல்வேறு விருதுகள், பத்ம விருதுகள் உட்பட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர். 16 வயதினிலே படத்தில் தனது சினிமா பயணத்தை தொடங்கியவர். கிழக்கே போகும் முறையில், பிள்ளைகள் ஓய்வதில்லை, வேதம் புரிது, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், கிழக்கு செம்மையில் போன்ற பல படைப்புகளை கொடுத்தவர். பிற்காலத்தில் நடிகராகவும் பல்வேறு படங்களில் நடித்து வந்தார். பாரதி ராஜாவை பொறுத்தவரை ஸ்டுடியோவுக்குள் இருந்த தமிழ் சினிமாவை அவுட்டோருக்கு, அதாவது கிராமப்புறத்துக்கு வெளியில் கொண்டு வந்தவர். மேலும் தமிழர்கள் தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை, பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை பதிவு செய்தவர் என்ற பெருமைக்குரியவர். பாரதி ராஜாவினுடைய சிஷ்யர்களும் வழி வழியாக வந்து தமிழ் சினிமாவை தனது குருநாதர் பாணியிலே மிக அளவில் உலக அளவில் கொண்டு சென்றவர். மேலும் ஆர் வரிசை என்ற அடிப்படையில் பல்வேறு ஹீரோயின்களை பாரதி ராஜா அறிமுகப்படுத்தியிருந்தார். குறிப்பாக ராதிகா, ராதா, ரேகா, ரேவதி, ரஞ்சிதா என்று வரிசையாக தொடரும். மேலும் தன் படங்களிலே பல்வேறு நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களையும் அவர் அறிமுகப்படுத்தினார். ரஜினி, கமல் உட்பட பல்வேறு முன்னணி நடிகர்களை வைத்து 50 ஆண்டுகளாக தனது சினிமா பயணத்தை தொடர்ந்தவர் இன்று தனது பயணத்தை நிறுத்திக் கொண்டார். என் இனிய தமிழ் மக்களே என்று அவர் அழைக்கும் போது அரங்கமே அதிரும். இனிமேல் இந்த குரலானது ஒலிக்காது.